அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் உங்க வீட்டிற்கு வருகிறார் என்றால் இந்த உயிரினம் வீட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்கேன். அப்படி முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தராக நீங்க இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு இருக்குது. முருகன் உங்க வீட்டிற்கு வருகிறார் அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் உங்களுக்கு காட்டும். ஒரு சில பொருட்கள் உங்களுக்கு கனவுல வரும். ஒரு சில உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வரும். அப்படி என்னென்ன உயிரினங்கள் என்னென்ன பொருட்கள்லாம் கனவுல வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்காக தெளிவாக சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய தீவிர பக்தராக நாம் இருப்போம். அப்படி எப்பயுமே முருகனையே நினைத்து முருகனையே மனமுருகி முருகா முருகா முருகானே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு முருகப்பெருமான் கண்டிப்பாக காட்சி தருவார். அவர் ஏதோ ஒரு விதத்தில் அதை உணர்த்துவார். நான் கந்த சஷ்டி பாராயணம் பண்ணுறேன், கந்தர் அனுபூதி பண்ணுறேன், வேல்மாறல் பாராயணம் பண்ணுறேன், கந்தர் அலங்காரம் பாராயணம் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சஷ்டி விரதம் இருக்கிறேன், கிருத்திகை விரதம் இருக்கிறேன், செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறேன், தைப்பூசம் நம்மளுக்கு பக்கமாக வருது, தைப்பூச விரதம் இருந்தாலும் நாம முருகப்பெருமானை எந்த வகையில் நீங்கள் வழிபாடுகள் செய்தாலும் முருகா அப்படிங்கிற வார்த்தை தாமா என் வாயில இருந்து வரும். முருகனை நினைத்தாலே போதும், முருகனை கும்பிட்டாலே போதும், என்னுடைய வினைகளும் என்னுடைய கஷ்டங்களும் தீர்ந்து போகும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு கண்டிப்பா முருகப்பெருமான் காட்சி தருவார். நீங்க தீவிர முருக பக்தர் அப்படிங்கிறதற்கு ஒரு சில உதாரணங்களே உங்களுக்கு காட்டி கொடுத்து விடும். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க தீவிர முருக பக்தராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் தீவிர முருக பக்தராக இருந்திருப்பாங்க. அவங்களினுடைய தவ வலிமையின் பலனாகத்தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். இப்போ உங்களுக்கும் நீங்க தீவிர முருக பக்தராக இருக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் செவ்வாய்க்கிழமையில பிறந்திருப்பாங்க, கிருத்திகை விசாக நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க, கிருத்திகை அன்று பிறந்திருப்பாங்க, தைப்பூச தன்னைக்கு பிறந்திருப்பாங்க, சஷ்டி அன்னைக்கு பிறந்திருப்பாங்க. நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைப்பதற்கு நம்மளுடைய முன்னோர்களும் காரணம். நம்மளுடைய உறவினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு முருகன் உடைய பேர் கொண்டவர்களாக நம்மளுக்கு சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. இதுவும் நாம தீவிர முருக பக்தராக இருப்பதற்கு காரணம். சரி, இப்போ நாம தீவிர முருக பக்தராக இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அடிக்கடி இந்த மயில் நம்மளுடைய கனவிலும் சரி, இல்லை எங்கேயாவது ஒரு டிராவல் பண்ணிட்டு இருப்போம், சட்டுன்னு பார்த்தீங்கன்னா மயில் போகும். நாம் அந்த டைம்ல மயில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனால் அந்த டைம்ல மயில் வரும். எனக்கு ஒரு சின்ன அனுபவம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் எனக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கிறாரு. அதில் ஒன்று உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் ஃபேமிலியாக என்னுடைய கணவர் குழந்தைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு இல்லை, ஆனால் ஒரு கோவிலுக்கு நாங்கள் பயணம் செஞ்சிட்ருக்குறோம். காரில் போய்கிட்டு இருக்கும் பொழுது பேசிக்கிட்டே போகிறோம். இந்த மாதிரி நாங்கள் எந்த கோவிலுக்கு போகிறோமோ அந்த கோவிலினுடைய சிறப்புகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். அப்போது எங்கள் காரை கிராஸ் பண்ணி மயில் போச்சு. என்னடா திடீர்னு போகுது அப்படின்னு பார்த்தா அது மயில். அப்போது நம்மளுக்கு இது மாதிரி பயணம் செய்யும் பொழுது கூட நான் உங்களுடைய வருகிறேன், கவலைப்படாமல் போங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துறதற்காகவே நம்மளுக்கு மயில் அடிக்கடி கனவுல, இல்லைன்னா பெரிய பெரிய ஞானிகளுக்கெல்லாம் வீட்டுக்கே மயில் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் வீட்டிற்கு மயில் வந்தால் கண்டிப்பா முருகப்பெருமான் உங்க வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகர் நம்முடைய வீடுகளில் இருப்பதற்கு இந்த சந்தன வாசனை, ஏன்னா முருகனுக்கு இந்த சந்தனம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த சந்தன வாசனை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னீர் வாசனை, ஜவ்வாது வாசனை, பஞ்சாமிர்த வாசனை, இது எல்லாமே நம்மளுடைய வீடுகளில் வருது அப்படின்னா
கண்டிப்பா முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. முருகப்பெருமான் உன்னுடைய வீடுகள்லயே இருக்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவி உங்க வீட்டுக்கு வரும். நான் சொல்வது அந்த சிட்டுக்குருவி, அது நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், திடீர்னு வீட்டுக்குள்ளார வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகும். இந்த மாதிரியெல்லாம் வரும்பொழுது கண்டிப்பா அது முருகனுடைய அருள் மட்டும்தான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனவுல வந்து பார்த்தீங்கன்னா சேவல் வந்து நம்மளுடைய கனவுல வரும். அதே மாதிரி வேல், இந்த பில்லி சூனியம் ஏவல் இது பிரச்சனைகள்ல ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கனவுல வேல் வரும். வேல் இருக்க நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாது. அதனால வேல்வேல் சக்திவேல் வேல்வேல் வெற்றிவேல் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி ஒரு ஒரு ஆனந்தம், ஒரு 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 பூஸ்ட் மாதிரி நம்மளுக்கு அப்படி இருக்கும். அதனால முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தரா இருக்கிறீங்க. எந்திரிச்சா முருகா, உட்கார்ந்தா முருகன், நடந்தாள் முருகன், தூங்கினாள் முருகன்னு எந்நேரமும் முருகனுடைய சிந்தனையிலேயே இருப்பவர்களுக்கு கண்டிப்பா கனவுல வேல் அப்படிங்கிறத காட்டு. இந்த வேல் மாறல் பாராயணம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கனவுல வேலோடு முருகன் வந்து உங்களுக்கு காட்சி தருவார். கண்டிப்பா அது நடக்கும். நாங்க வந்து உணர்வு பூர்வமாக உணர்ந்ததை மட்டுமே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த அளவுக்கு முருகப்பெருமானினுடைய அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகள்ல முருகப்பெருமானினுடைய அருள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. அதே மாதிரி இப்போ நான் இந்த வீடியோ முருகப்பெருமானினுடைய இந்த வீடியோ போடும் பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு 2 நாளா வந்து மருதமலை போகணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது. அது என்ன ரீசன் அப்படிங்கிறது கண்டிப்பா எனக்கு கிடையவே கிடையாதுங்க. திடீர்னு எனக்கு தோணுன விஷயம்தான். நம்ம சும்மா நார்மலா என்னுடைய லைஃப் போய்கிட்டு இருக்குது, எங்கேயும் போகணும் அப்படின்னு எந்த பிளானுமே கிடையாது. பட் ஆனா எனக்கு 2 நாளா மருதமலை போகணும் அப்படின்னு உடனே என்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்றேன், இந்த மாதிரி நான் வந்து 2 நாளா எனக்கு அது தோணிக்கிட்டே இருக்குது, என்னை வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்றேன். எங்க வீட்டுக்காரும் ஓகே சொல்றாரு. அதற்கப்புறம் என்ன பதிவு இன்னைக்கு போடலாம் அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு வந்தது இந்த யோசனை. அதுக்கப்புறம் தான் நான் இந்த பதிவையே உங்களுக்கு கொடுக்கறேன். எனக்கு இந்த பதிவை போடுவதற்கே முருகன் இப்படி ஒரு அறிகுறி காட்டினார் அப்படின்னா தீவிரமான முருக பக்தைகளுக்கு முருகப்பெருமான் ஓடோடி வந்து உதவி புரிவார். அந்த அளவுக்கு கலியுக கடவுளாக விளங்கக்கூடியவர் கந்தப்பெருமான். வந்த வினையும் வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா, இன்று முழுவதும் என்னை காப்பாற்று அப்படின்னு காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு ஒரு தீபம் ஒன்று ஏத்திட்டு திருநீர் ஒன்றை பூசிட்டு முருகரை வழிபாடு செஞ்சுட்டு அடுத்த வேலையை பாருங்க. அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு அற்புதமான ஒரு நாளாகத்தான் நம்மளுக்கு அமையும். ஏன்னா பாம்பன் சுவாமிகளுக்கே குழந்தை வடிவில் காட்சி கொடுத்தவர் முருகப்பெருமான். ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நாம பாராயணம் செய்தாலே போதும், முருகன் நம்முடைய மனக்கவலைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பார். இப்ப நான் உங்களுக்கு இத்தனை சொல்லி இருக்கிறேன். இதுல எது உங்களுக்கு கனவுல வந்தாலும் முருகனுடைய அவர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். யாருக்கு கனவுல என்ன தெரிந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 ஒரு பவர்ஃபுல்லானது. முருகப்பெருமானினுடைய அருள் இருந்ததுன்னா கண்டிப்பா இது எல்லாமே, இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.